ஹாய் கைஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 10 வருஷத்துக்கு மேலே ரினியூவல் பண்ணாத ஆதாரெல்லாம் டிசம்பர் 14 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஆதார் ரினியூவல் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் myAadhar.uday.government.in டைப் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ஆதார்னு ஹோம் பேஜ் வந்துடும். இதில் லாகின் பண்ணணும். இதில் ஆதார் நம்பர், கேப்சா, லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும், ஹோம் பேஜ் வந்துடும். ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்டேட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு டீட்டெயில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில் ஒன்று வரும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் டீட்டெயில் ஒன்று கொடுக்கணும். நீங்கள் இதில் பர்சனல் டீட்டெயில் அண்ட் அட்ரஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் 2 டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஐடி ப்ரூஃப், ரெண்டாவது அட்ரஸ் ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அப்லோட் பண்ணுறது 2 MB சைஸுக்கு கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். மேக்ஸிமம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரங்காட்டி நீங்கள் PDF ஃபைலில் கன்வெர்ட் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓகே கொடுக்கணும் அப்லோட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் ரெண்டுமே இது மாதிரி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் க்ரீனில் 100% வந்துடும். அதுக்கப்புறம் கண்டினியூ டு அப்லோட் கொடுங்க. அடுத்து கன்ஃபார்ம் ஓகே கொடுங்க. இதுலேயே வந்துடும் டிசம்பர் 14 வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்லிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.